உண்மையாக சொல்கிறாரான்னு பார்ப்போம். அப்பா மாதிரி புள்ள இருக்கானு. எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே கேமரா பார்த்து பயப்படல. பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய போட்டு பாசி பிடிச்சிருக்கும், அந்த உணர்வு வருது எனக்கு. சொல்லிக்குது கேமரால எடுக்க முடியல. சில்வர் ஒயிட் நல்லா இருக்கும். ஃபேண்டா ஆரஞ்சோ எல்லாமே ஃபேண்டா ஆரஞ்சு. அந்த அல்பினி ஒயிட் சொல்லுவோம் பாத்தீங்களா, சைஸ் எருமை மாதிரி வச்சிருப்பீங்க. பேரண்ட் மாறாம இருக்கு ஃபுல் கலர்ல. இது மாறி இருக்கு. இது ரெண்டுக்கும் ரேட் வித்தியாசம் வருமா பாருங்க. இந்த பையன் என்ன பண்றான். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ளவரான் வாங்க போறோம். பாலாஜி ப்ரோ ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ஒரு 2 ஃப்ளவரான் வந்து இடம் காலி பண்ண போகிறேன். ஸோ அதில் போடுறதுக்கு ஒன்று வாங்கிப்போம் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ஜிபிலாம் வளர்த்து பல வருஷம் ஆகுது, எதையுமே வந்து ஒழுங்காக வளர்க்கல. ஸோ பாலாஜி ப்ரோ ஃபார்முக்கு போகிற வழியிலே ஒரு சில பசங்களை புஷ்ட்டேன். பின்னாடி வராங்க பாரு, என்னை அடிக்கிற மாதிரியே பின்னாடி வராங்க பாரு. என்னடா வீடியோலாம் பார்த்துருக்கியா? நல்லா இருந்திருக்கா? இதெல்லாம் வந்து சொல்லணும், நான் தான் சொல்லி வச்சேன். நல்லா செம்மையா இருந்துச்சா? செம்மையா இருந்துச்சுண்ணா, சூப்பர்ண்ணா. சப்ஸ்கிரைப் பண்ணியா? சப்ஸ்கிரைப். போய் சொல்கிறா, இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணா. சரி, ஸோ பாலாஜி ப்ரோ ஃபார்முக்கு போய் என்ன மீன் எடுப்போம் அப்படின்றத பார்க்கலாம். இவர் ஃபார்ம்லேயே படி ஏறி வர்றது தான் கஷ்டமே. எங்கே மேலே இருக்காருன்னு தான் சொன்னாங்க. ப்ரோ ஆளே காணும். வந்தமா மீன் எடுத்தமா போயிட்டே இருக்கலாம் போல. ப்ரோ இந்நேரத்துக்கு ஒரு 4-5 மீன் தூக்கிட்டு போயிருக்கலாங்க. ஆளே இல்லாம இருக்கு. எனக்கு ஒரு ஜிபி வேணும். ஜிபி இருக்கு, நாங்க மைக் மட்டும் வச்சுக்கோங்க. ஜிபி ஸ்டாக் இருக்கா இப்ப? நிறைய இருக்கு ஜி, நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. உங்களுக்கு பேரண்ட் பாத்துங்க, உங்களுக்கு எந்த பேரண்ட்ல வேணும் அந்த மாதிரி ப்ரைஸ் வேணாலும் எடுத்துடலாம். இவன் ஃபேண்டா ரெட்டு, சைஸும் இருக்கும், ஹெட் பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவன் வந்து ஃபுல் போல் டியூல் டோனு. இவன் வந்து இப்போ பெங்களூர் காம்படிஷன், எனக்கு டியூல் டோனா தான் ப்ரோ. இவன் தான் இப்போ வின்னர் பெங்களூர் காம்படிஷன்ல, ஹோம் பிரீட்ல காம்படிஷன்ல போட்டுருக்கீங்க. கப் ஜெயிச்சிருக்கீங்களா? கப் எடுத்துச்சு. இந்த பேட்டர்ன்ல வேணா கூட இருக்கு. கப் எங்க இருக்கு? இது இருக்கு ஒரு கப். கப்பு வாங்க முடியலையான்றா. நீங்க ஃபுட்டு பக்கத்துல போய் ஃபுட்டு பக்கத்துல கேஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அப்ப எந்த காம்படிஷன் போனது இல்ல. இது வந்துட்டு ஆன்லைன் காம்படிஷனால நம்ம ஆன்லைன்ல பண்ற காம்படிஷன்ல நீங்க கலந்துக்கிட்டது இல்ல. ஆஃபிஷியல் எடுத்துட்டு போறது இல்ல எங்கயுமே. ஓ, அதனால எல்லாமே ப்ரீடிங் போறது. இது ஆன்லைன் காம்படிஷன். இது ஆன்லைன் காம்படிஷன். எது ஜெயிச்சிட்டீங்க? இதுவா? இந்த பிஷ் இது. இதோட குட்டி எனக்கு அப்ப காட்டுங்க. எனக்கு டியூல் டோனும் பிடிக்கும். சோ அதனால இதோட டியூல் டோன் மட்டும் இல்ல, பர்லிங்கும் ஃபுல்லாவே இருப்பான். அதனால இது போட்டேன் காம்படிஷனுக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கலர், ஆனா பர்லிங் இருக்காது. ஆனா காம்படிஷன் எல்லாமே எடுப்பாங்க. அந்த கலர் பஞ்சியா இருக்குமா? ஃபேண்டா ஆரஞ்சு. ஓகே. ஏன்னா எடுக்கிறவங்க ரெண்டுல எதுமே காட்டுங்களேன். காட்டுறேன். கம்ஃபாலயே இருக்கு பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜிபி கம்ஃபாவா? இது ஜிபி சென்சு. இது ஓகே. சென்சுனா கிராஸ் பிரீட். ஓகே ஓகே. ஜிபிக்கு சென்சுக்கு கிராஸ் பிரீட் பண்ணது. பியூர் சென்சு கிடையாது. ஆனா இது அந்த பேட்டர்ன்லாம் அப்படியே ஒரிஜினல் டூப்ளிகேட்லாம் எதுவுமே கிடையாது. மீனோட அவுட்புட் தான் இப்போ எல்லாமே லைக் பண்றது. வந்து மீன் யாருமே இந்த பிரீட்லாம் தெரியாது. ஓகே ஓகே. உங்களுக்கு தேவை கலர், பாடி ஸ்ட்ரக்சர், அவுட்புட். இது கம்ஃபா தான். ஓகே. எல்லோ ஐ. இதுவும் டியூல் டோன்ல வரும். ரெட் அண்ட் எல்லோ இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுவும் F2 தான். F3 மாதிரி இருக்கும். மான்ஸ்டர் காக்குது. அந்த கிளாசிக் லுக்லயும் இருக்கும். நல்லா லென்த்தே இருக்கும். கிளாசிக் கம்ஃபா ஜிபிலே அது மாதிரி வரும். இது வித்தியாசமா இருக்குப்பா. கருப்பு கண்ணை வச்சிட்டு பிளைனா. இன்னும் வளர்ந்தோன்னு தான் சூப்பரா இருக்கும். இதுவும் சூப்பரா இருக்கும். இங்க இது கம்ஃபா தான். ஆமா கம்ஃபா. ஜிபி கம்ஃபா ஆனா எனக்கு வேணாம். கேஎம்எல்ஸ்ல வந்து எனக்கு காட்டுங்க. கேஎம்எல்ஸ். அந்த ஃபேண்டா ஆரஞ்சுன்னு காமிச்சீங்களா? அதுவும் கேஎம்எல் இல்ல ஃபுல் ஜிபி? ஓகே. அது ஹைபிரிட் லைன் எல்லாமே. உங்களுக்கு எதிலே இருக்கு பாருங்க, நிறையவே இருக்குமாங்க. இதெல்லாம் எல்லாமே அதே பேட்டர்ன் தான். இதெல்லாம் அந்த அளவுக்கு டர்ன் ஆகலையோ? ஆமா, இப்பதான் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா உங்களுக்கு 2 இன்ச்சில் உங்களுக்கு ஹெட் கலர் பேட்டர்ன்லாம் வருதுன்னா ஜிபியில் ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஜிபி யாரும் பண்ண மாட்டாங்க. எஸ்ஆர்டிலாம் ஈஸியாக வித்துட்டு போயிடலாம். கம்ஃபா மாதிரி தான். கம்ஃபா மாதிரி தான். அதுக்கு அவுட்புட் அந்த லைனேஜ் வரணும், அது கரெக்டாக வரணும். இப்போ இந்த இது ஃபுல்லா மாறி இருக்கலாம். ஆமா, இதுவும் சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பீஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. இது அந்த போல்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அது அப்பா. இதோட பேரண்ட் எது? இப்போ பாத்தீங்களா காம்படிஷன் அடிச்சதுல அது. அதுதான் அதே மாதிரி தான் இருக்கு இதுவும். ஆமா, அது மண்டை ஃபுல்லா போல்ஸ் இருந்துச்சோ? இதுக்கு அப்படி இல்லையா? இல்ல எல்லாமே வரும். அந்த மூக்குல இருந்து ஃபுல்லாவே அந்த பிளாக்லாம் போயிட்டோம்னா ஃபுல்லா வந்துரும். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் இது வந்து மாறாம இருக்கு ஃபுல் கலர்ல. ஆமா, இது மாறி இருக்கு. இது ரெண்டுக்கும் ரேட் வித்தியாசம் வருமா? அப்படிலாம் இல்ல, எல்லாமே ஒண்ணுதான். எப்படிதான் மாறிடும். மீனோட சைஸ், கலர், பேர்ல்ஸ் அது மட்டும் தான். ஓகே. இதுவும் நல்ல மாதிரி இருக்கும். கலர் நல்லா வந்திருக்கு. குவாலிட்டியா இருந்தா ரேட் அப்பனா? ஆமா, எல்லாமே குவாலிட்டிக்கு தானே ரேட்டு. ஓகே. சைஸ்க்கு? சைஸ் மேட்டரே கிடையாது.
பெருசாலாம் நகரும். இப்போ பாருங்க இங்க ஒன்று இருக்கு பாருங்க, சைஸ் பெருசு. இது பாருங்க சின்னதா ரேட்டு கம்மியா கொடுக்கணும் போயிட்டு கேட்க முடியாது போல இருக்கு. சைஸ் பெருசு ஆனா கம்மி ரேட்டு, ஆவரேஜ் குவாலிட்டி. இதெல்லாம் எப்படி இருக்காம பாருங்க, இதெல்லாம் காம்படிஷன் எடுத்துன்னு போற மாதிரி குவாலிட்டி. நல்ல ஹெட் மான்ஸ்டர் ஹெட் எல்லாமே அதே பேட்ச் தான். தனியா க்ரூம் பண்ண பெரிய பெரிய தொட்டில போட்டு க்ரூம் பண்ணாலும் இதுங்க வந்து இது பாருங்க எப்படி இருப்பாங்க. ஹெட் ஃபுல்லா போல், நோஸ் போல்ஸ் எல்லாமே இருக்கு. இவனும் அதே பேட்ச் தான். இது கொஞ்சம் அது மாதிரி நல்லா இருக்கலாம். ஆனா இந்த போல்ஸ் வித்தியாசமா இருக்கு, கம்ஃபா போல்ஸ் மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா இவரோண்டு குட்டி 1 மாசம் கூட ஆகல, அந்த டைம்ல இது எடுத்து குரூம் பண்ணோம். இது ரிசல்ட் பயங்கரமா வந்துச்சு. இது எல்லாமே விட பேரண்ட் அதுதான், ஃபுல் போல்ஸ்ல காம்படிஷன் ஜெயிச்சமே அதுதான். ஆனா டிஃபரெண்டா இருக்கு, அப்பா போல்ஸ் மாதிரி இல்ல, அம்மா லைன்ல வந்து அம்மா மிக்ஸ் ஆகுதுல. ஓகே ஓகே, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தானே வரும். அது வந்து நல்ல கேமல் போல்ஸ், இது கம்ஃபா பேட்டர்ன் மாதிரி வருது. ஆமா, அது பொடி பொடியா இருக்குல்ல, அது உடஞ்சு மாறஞ்சி வளர வளர பால் மாறினே இருக்கும். இது ரெண்டுமே டியூல் டோன் தானா? நீங்க இங்க கேக்குற பால் இங்க ஒன்று இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதெல்லாம் சின்ன சைஸ். ஆமா சின்ன சைஸ். ஜிபி உங்ககிட்ட பிரைஸ் நீங்க கொடுப்பீங்களா? பிரைஸ் இருக்கு, கொஞ்சம் இப்போ கம்மியா தான் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டாங்க. இருக்கு இப்போ ஜென்சுவும் ஜிபியும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த குட்டிங்கெல்லாம் இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கும். அது அவுட்புட்டும் பயங்கரமா இருக்கும், சைஸ் அகலம் மீன் எல்லாமே வரும். மீனுக்கு எதுக்கு அது மாதிரிலாம் பண்றேன்னா, கிராஸ் பிரீட் அதான் ஹைபிரிட்லாம் பண்றோம்னா அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கும். இந்த மாதிரி மழை சீசன்லாம் இதெல்லாம் ரெய்னி சீசன் அடி வாங்காது மீன், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ பாருங்க எதுக்குமே ஹீட் கிடையாது, எல்லாமே ஆக்டிவா இருக்கு. இப்போ வழக்கமா நீங்க மழை நேரத்துல கஷ்டப்படுவீங்களா, மழை பெஞ்சாத மீன் எல்லாம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா? இம்போர்ட் வாங்கி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மழை சீசன்ல டப்பு டப்புன்னு சேர்த்து நம்ம பிரீட் நல்லா நிற்கும். இந்தியன் பிரீட்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதுலயும் வந்து இந்த கம்ஃபா, இந்த ஜென்சு, இந்த ஜிபி எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஃபேண்ட் ஆரஞ்சோ? எல்லாமே ஃபேண்ட் ஆரஞ்சு. பழைய அந்த அல்பினி ஒயிட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, மெடாஸ் லைன்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீசால சொல்றீங்களா? மெடாஸ்னு சொல்லிட்டு அது செக்லெட் பெருசா வரும். ஓ ஓகே, வீசா கிடையாது. அதுல இருந்து நம்ம எடுத்த லைன்னால அதுல இருந்து ஏதோ பூர்வீக லைன்ல வருது, அல்பினியா வருது பாத்தீங்களா, அதுதான் அந்த மெடாஸ் லைன் தான். இப்ப இந்த மாதிரி மீன் ரேட்டு கூடயா இல்ல இந்த மாதிரி போல்ஸ் இருக்கிற ஜிபி ரேட்டு கூடயா? ஆல்மோஸ்ட் ஜிபி ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னாலே நல்ல குவாலிட்டி வேணாலும் ஒரு 3000 பிளஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். 3000 ஆரம்பிக்குது. நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இது ரெண்டுத்துக்கும் டாப்பா வரது பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோ முடிஞ்சிடும். ஓகே. இல்ல இப்ப இது இருக்கு, இதோட மதிப்பு அதிகமா, போல்ஸ் இருக்கக்கூடிய ஜிபியோட மதிப்பு அதிகமான்னு கேக்குறேன். இல்ல அப்படி கிடையாது, கலரேஷன் ஒருத்தவங்க ஈக்குவல் குவாலிட்டில இருக்கு. குவாலிட்டில இருக்குன்றப்ப பிரைஸ் மாறுமா இல்ல ஒரே மாதிரி தான் இருக்குமா? இல்ல ஜி, பேர்ல்ஸ் வந்து சில பேர் பிடிக்காது ஜி, சில பேருக்கு தான் பேர்ல்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து கலர். எனக்கு பேர்ல்ஸ் தான் பிடிக்கும், கலர்லாம் கிடையாது. கரெக்ட், அதனால தான் சொன்னேன் அதே பேட்டர்ன்ல எடுத்துங்க. அதனால தான் பேரண்ட் காட்டியே எனக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சதே என்னை அங்கிட்டு தள்ளுறீங்களா? இது ரொம்ப குட்டியா இருக்கும். இது நம்ம வெளியே வந்தது, இந்த ஒரு லைன் இங்க லாஸ்ட் ஒரு பீஸ், அதெல்லாம் கம்மி தான். உங்க மீனுக்கு இதுங்களுக்கு வித்தியாசம் இருக்கு, அதெல்லாம் கம்மி தான், 1000 rupees வரும் அது. சரி, ரொம்ப கம்மியா கேக்குறாங்க நிறைய பேரு, அது நம்ம வீட்ல இருந்து எடுத்து கொடுத்தா. எனக்கு ப்ரோ அதே மாதிரி போல்ஸ் முக்கியம்ன்றல, இன்னொரு விஷயமும் முக்கியம். உங்ககிட்ட அது ஸ்பெஷல் சைஸ். எருமை மாதிரி வச்சிருப்பீங்க பேரண்ட். வழக்கு இவனோட அப்பாவும் இன்னும் ஃபுல் ஜிபி தான், இவன் தான் ஃபேட் ஆகல. இது நீங்க பிரீட் இறக்குறீங்களா இப்பயும்? இல்ல ஜி, இவனை போட்டா எந்த ஃபீமேல் போட்டாலும் அடிச்சு பிக்சர் இது பார்த்தாலே கிட்ட வர மாட்டேது. இப்போ இவனு சைஸ் இறக்கி இருக்கிறேன். இது அங்க தாத்தா மாதிரி, அது கேமலாவே இருக்குது, இன்னும் மாறல. கேமல் சொல்லி அது தாத்தாவா அப்படிதானா? ஆமாங்க, எப்படி காமாங்க கேமல், அதுவும் கேமல் தான். ஓகே, இந்த ஒக்கிகோ பேட்டிங்ல வர மாதிரி இருக்கும். இப்படி இருக்குது. வெளியே இருந்து புது பேரண்ட் எடுத்துருக்கீங்களோ? ஆமா, ப்ரீடிங்காக பயங்கரமா இருக்கு. இது சின்னதுல இருந்து வளர்க்குறது தான், குட்டில இருந்து. பேரண்ட் ஆனா ஹெவியா கொடுத்து எடுத்துருக்கீங்க. நம்ம விஐபி தான். அதுவும் ஒரு நூங் கிராஸ்னு சொல்லிட்டு பிரீடு. ஓகே ஓகே, அவங்க கிட்ட இருந்தா அது எல்லாமே குட்டிலாம் வந்தது. இதெல்லாம் குட்டியா எடுத்து நீங்க சைஸ் பண்ணா? சைஸ் பண்ணிருக்கு. இதுவும் நீங்க சைஸ் பண்ணதா? சைஸ் பண்ணது தான். இது சூப்பரா இருக்கா மீன். இதுல கூட வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் அவங்க அதே லைனேஜ் பிரீட் தான். சைஸ் கம்மியா இருக்கும், சின்னதா இருக்கு பாத்தீங்கன்னா. அவுட்புட் வந்துடும். குட்டில ஒன்னு லட்சல அது மாதிரி நல்லா சூப்பரா கிடைச்சிடும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுல்ல, ஒன்னு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பேரண்ட் மாதிரியே வரும்னு சொல்ல முடியாது, அதுக்கு நம்ம வந்து இதுதான் எடுக்கணும், ஜெராக்ஸ் காப்பி தான் எடுக்கணும். மேலே ஜிபி இருக்கும். ஃபுல்லா இது எல்லாமே ஜிபி தான். பட் அதெல்லாம் குவாலிட்டி கீழே இருக்கிறதோட இல்ல எல்லாமே க்ரூமிங்ல இருக்கு. இங்க சேல் ஆயிட்டோம்னா அங்க மேல இருந்து வந்துரும். இப்போ எதுலாம் ஆமா எட்டுலாம் நல்லா வந்த உடனே எடுத்துருவோம். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு 5 இன்ச் இடம் கொடுத்துருக்கீங்க, அது போதுமா? போதும். க்ரூமிங் தான், நம்ம பெருசாக போறது இல்ல. இப்போ நான் வீட்டில் எத்தனை போடுறேன்னா என்ன சைஸ் டேங்க்ல போடணும்? நம்ம நல்லா வளர்க்கணும்னா மினிமம் 3 feet டேங்க் இருந்தா சூப்பரா வளர்ந்துரும். இப்போதைக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறதுனா, அதுக்கப்புறம் இந்த சைடுல இது என்ன பிடிச்சிருக்கு, இது என்னன்னா கேமராவை பார்த்தும் பயப்பட மாட்டுது. ஆமா, ரெண்டுமே ஒரே கேட்டகரி. அது கொஞ்சம் ஆனா பயப்படுது. ஒரே மாதிரி மீன் தான், அதான் எனக்கு போல்ஸ் பிடிக்கும்.
பேரண்ட் வந்து அதுதான் அந்த காம்படிஷன்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணி போறோம் ஏர் போலனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஆமா நம்ம இப்ப ஏர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணினா ஸ்ட்ரகிள் ஆகுது வேற ஒண்ணும் இல்ல. இது நல்லா இருக்கு. வேற எங்கேயாச்சும் எதனா ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? அதேதான் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம ஜிபியா மாறணும். அது மாறல பாருங்க. எடுத்தா இந்த மாதிரி நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? அது மாதிரி தான் அது நின்னுச்சு. இது கூட வந்து எல்லாம் கலர் வந்து போயிடுச்சு. அந்த மாதிரி கலரே வரலன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுச்சு. இது ஒண்ணுதான் நின்றுருக்காங்க. இது ஒண்ணுதான் ரொம்ப ரேர் அப்பனா. ஆமா இது ஒண்ணு 100 பீஸ் ஒண்ணு வெளியே இருக்கு. இப்ப ஒரு 100 GB நீங்க இறக்குறீங்க, அதுல எத்தனை மினிட் டர்ன் ஆகாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு? இல்ல எல்லாமே 3 மாசத்துல டர்ன் ஆயிடும். இல்ல இப்ப அவங்க இது வந்து ஜிபி கேமல் டு ஜிபி இல்ல. அந்த மாதிரி கிராஸ் நீங்க பண்ண மாட்டீங்களா? ரேரா பண்ணுவோம். அது வந்து நம்ம ஸ்பீட் ஆகுது, லேட் ஆகும், டைம் எடுக்கும். அப்புறம் சேல் பண்ணது லேட் ஆயிடும். எட்டும் வராது அது சீக்கிரமா. வெப்சைட் ஒன்று தான் எட்டு வரும். மக்கள் எடுத்தோடனே எடுவேன்னு கேட்டாங்கன்னா நமக்கு அந்த டைம் கொடுக்க முடியாது. எடுத்தோடனே இதுக்கெல்லாம் நான் எடுத்தோடனே எட்டு இருக்கு. ஆமா இதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் எல்லாமே. எனக்கு இதுல பிடிச்ச விஷயமே கேமரா பார்த்து பயப்படல. நீங்க எல்லாமே கேமரா பார்த்து பயடாதெல்லாம் சொல்லுங்க. பாருங்க என்ன பேட்டர்ன் பாருங்க, அந்த பேட்டர்ன் ஷேப். இதுவும் ஹைபிரிட். ஓ ஜென்சோ நீங்க என்ன கம்ஃபா காட்டுறீங்க, எனக்கு ஜிபி காட்டுறீங்க, ஜென்சோ வச்சிருக்கீங்களா? ஜென்சோ எல்லாம் ஃபுல்லா இருக்கு. எனக்கு அதுவும் காட்டுங்க. வாங்க வாங்க. இங்க பேபிஸ் தான் இருக்கோ? பேபிஸ் குரூமிங் அந்த ஃபுல்லா பாட்லிங் முன்ன பண்ணாம இருந்தீங்களோ? பாட்லிங் எப்பவுமே போடுவோம். கொஞ்சம் இப்போ குவான்டிட்டி எக்ஸஸா பண்ணிருப்பேன். உங்களுக்கு கம்மியா இருக்கும். இப்போ பெரிய கேன் இல்ல ஒரு டைம் நான் வர்றப்ப எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்கிற மாதிரி பாட்டில்லாம் காலியா அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. சீசன் மழை சீசன் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். மழை சீசன் தான் வரப்போகுது. ஆமா அதனால தான் இப்போ வந்து இருக்கிற மீன்லாம் சேல் பண்ணிட்டேன்னா ப்ரீடிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஆனா யார வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்கலாம் இப்போ சீக்கிரமா வாங்கிட்டாங்கன்னா நல்ல குவாலிட்டிலாம் கொடுத்துடலாம். இல்ல மழை காலத்துல இப்போ நீங்க ப்ரீடிங் எடுத்துருவீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் அப்படி பண்ணுவாங்களா? எல்லாரும் ஆல்மோஸ்ட் அப்படிதான். குளத்துலயே பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க ஃபிஷ் எல்லாமே. சொல்லுவாங்க நான் வீடியோ எடுக்கிறப்பலாம் ஃப்ளாரான் வந்து இம்போர்ட் நான் இது மழை சீசன்றனால பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மீன் தாங்கும். இது இந்தியன் பிரீடு. இங்கே போறது இங்கே வளர்றதுனால இது எதுக்குமே ஹீட்டர் கிடையாது. ஆனா ஹீட்டர் போட்டா நல்லா ஏர் பம்ப் போட்டு ஒரு டப்பால வச்சிருக்கீங்க அவ்வளவுதான். ஆடியா இருக்கும், நல்லா தாங்கும். இல்ல இது மழை சில்லுன்னு தான் இருக்குது எல்லாமே. இப்ப மழை பெஞ்சதுல ஒரு வாரமா தொட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கும். ஐஸ் மாதிரி தொட்டு பாருங்க, ஐஸ் மாதிரி தான் இருக்கும் வாட்டர். ஆனா இது தாங்கும். என் டேங்க்ல கை வச்சா சாகடிக்காத பயப்படுறேன். இவங்கெல்லாம் பாருங்க ஷேப்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. மண்டை இவங்க எல்லாம் சென்சு டிபி சென்சு. உங்களோட ஹெட் பாருங்க, ஹெட்டோட ஷேப்பு. விஷயம் சேலு கேட்டா இந்த மாதிரி எனக்கு வேணும் இதே சைஸ்ல அப்படின்னா இல்ல அது கொஞ்சம் நாள் ஆகும். இவனுக்கும் 100 ஃபீமேல் எடுத்து வந்து வச்சிருக்கோம். இம்போர்ட்டட் ஃபீமேல் தான் இது இருக்காங்க பாருங்க. இது இருக்கு பாருங்க ஃபீமேல். இவங்க போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து கொடுத்தாச்சு. இதானா ஃபுல் ஜென்சோ அது ஜிபி ஜென்சோ? இது ஜென்சோ ஜிபி ஜென்சோ. ஆமா ஜென்சோ ஜிபி ஜென்சோ. அது அவனோட குட்டி தான் இது. இது என்ன ஜென்சுன்னு சொல்ல மாட்டாங்க, சென்சுன்னு வாங்கல சீல. ஆமா சென்சு. சென்சு நமக்கான சென்சுன்னு தான் எனக்கு வாயில வருது. ஓகே இது எல்லாம் குட்டியும் சேல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று மட்டும் நான் வச்சிருக்கேன். ஜிபி சென்சுவா இல்லை நார்மல் சென்ஸ்? ஜிபி சென்ஸ் தான் மாறுது பாருங்க. டெய்லில் கலர் தெரியுதுங்களா? இப்போ மார்க்கெட்டே ஜிபியில தான் இருக்கு. அதனால ஃபுல்லாவே ஜிபி தான். முதல்ல பிரைஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு என்ன இங்க கொண்டு வந்தீங்க? பிரைஸ் சேல் இல்லையா? பிரைஸ் எல்லாமே சேல் இருக்கு. இருக்கா பிரைஸ் பாப்போமா? பார்க்கலாம். இதோ நீங்க பாத்தீங்களா ஃபீமேல், அந்த மாதிரி ஃபீமேலுக்கும் நம்ம ஃபேண்ட் ஆரஞ்சு இருக்குல்ல அதுக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குது. ஓகே இதெல்லாம் ஹைபிரிட் ஜிபி. ஓகே இப்போ மாதிரி மிக்ஸ் பண்றோம்ல. ஓ சென்சியும் ஜிபியும் கிராஸ் அடிச்சிருக்கீங்க. பியூர் சென்சும் இருக்கும் உங்ககிட்ட, இந்த மாதிரி கிராஸ் பண்ணதும் இருக்கு. கிராஸ் பண்றதுல தான் அவுட்புட். ஆனா ஹைபிரிட் ஜிபின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஹைபிரிட் ஜிபி தான். ஓகே ஓகே இது சென்சு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆமா ஆனா இது அந்த ஜென்ஸோட போல்ஸ். ஜென்ஸு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது ஆடு. அதோட இதுதான் கொஞ்சம் ஃபுல்லாவே எடுத்துக்கும். 80% வந்து அந்த ஜென்ஸோட கேரக்டர் தான் எடுத்துக்கும் தவிர இந்த ஜிபி கேரக்டர் எடுத்துக்காதுங்க. ஓ அப்படியா? சரி சரி. அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அதெல்லாம் பிரைஸ் சேல் பண்ணுவீங்களா? பிரைஸும் சேல் பண்றோம். மினிமம் 1 2 கேட்டா கொடுப்பீங்களா இல்ல மினிமம் எதனா எடுக்கணும் இருக்கா? 5 பீசஸ் 5 மீன் எடுக்கணும். 5 பீஸ் 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ். வாங்கி போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வேணும் வந்தா கூட அவங்க வளக்கும் போதே செத்துரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ பிரைஸ் நான் எடுக்கிறதுனாலும் 4-5 மீன் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆமா காரணம் வந்து எது போட்டு வரும்ன்றது தெரியாது. ஆமா இல்ல எது மேல் எது ஃபீமேல்னே நமக்கே தெரியாது. இது நீங்க கொடுத்தீங்க அது ஃபீமேல் கொடுத்துட்டீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு டைம் வந்து லக்கியா ஒரே ஒரு மீன் எடுத்து சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நான் எடுத்தேன், எதுவுமே சரியா வரல. அது லக்கு தான். இதுதான் கோல்டன் சில்க். இது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே சில்கா? ஆமா இது எல்லாமே சில்க். இதுவும் அதே தான். நீங்க பாத்தீங்களா அதே குட்டி தான் இங்க ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா குட்டியும் இங்க இருக்கு. இது ஜென்ஸுக்கும் ஜிபிக்கும் போட்டதா? ஓகே இது ஒன்னு
குட்டிங்களா அப்படியே ஸ்பிளிட் பண்ணி இங்கேயே இருக்குது. இது குட்டி எடுக்கணும்னா இப்போ மினிமம் 5 எடுக்கணும். ஆமா. அப்போ அது எனக்கு செட் ஆகாது. இதுல இருக்கிறதா பெருசா சின்ன ஜி இந்த மாதிரி வர்கீஸ் போட்டுலாம் ஃப்ரீ தான் ஜி. ஒரு சின்ன மோட்டர் 50 ரூபா மோட்டர் போட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு வச்சுங்களேன், அதுல மேல் ஃபீமேல் அதுலயே தெரிஞ்சிடும். இப்போ 5 மீன் வளர்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அது மேல் ஃபீமேல் இருக்குல்ல, மேல் எல்லாம் எத்தனை தொட்டில ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒன்னு சப்ஸ்டிட்யூட் வச்சுக்கலாம். இப்போ ஃபீமேல் இருந்தா கூட நம்ம ஃபியூச்சர்ல அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 மீன் உங்ககிட்ட இருந்து ஃப்ரை எடுத்துட்டு போறேன். இப்போ வந்து 5 நான் வளர்த்துட்டேன். வளர்த்துட்டு அதுல எனக்கு 2 போதும், மீதி 3 வந்து நீங்க ஒரு ரேட்டு கொடுத்து எடுத்துக்கோன்னு எடுத்துப்பீங்களா? ஏன்னா நம்ம கிட்டே மனவாரியா இருக்குமா, நம்ம கொடுத்துட்டு திருப்பி எடுத்துட்டு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி இல்ல, மீன் கம்மியா இருந்துச்சுன்னா எடுத்துப்பீங்க. ஆனா அது ரொம்ப ரேர் தான் உங்ககிட்ட. சரி, எனக்கு பாட்டில் இருந்து ஒரு 2-3 மீன் காட்டுறீங்களா? சைஸ் எந்த மாதிரி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். பல்கா வாங்கிட்டு வாங்க. செல்லர் வந்து பாத்தீங்கன்னா பயன் போவாங்கல்ல, அப்ப இங்க இருந்து போயிடும். இப்போ மேலா ஃபீமேலான்னா இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும் நம்மளுக்கு. இதில் எப்படி தான் குரூம் இதுக்கான கலர் கொஞ்சம் பாடியில கம்மியா இருக்கும். இல்லை இங்கே இவ்வளோ சில்னஸ்ல இங்கே வெளியே இருக்குல்ல, இதுவுமே நம்ம ரூம்ல ஹீட்டர்லாம் போட்டோம்னா அப்படியே கலர் ஃபுல்லாக வந்துடும். என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே மீன் கலர் சொல்லுவாங்க. அந்த பாட்டில் இருக்கிறதுக்கும் தொட்டியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா? நம்மளே குளிருக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிடுவோம், வெயிலுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகிடுவோம். ஏன்னா இந்த மழையில வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வார்ம் வருது, டெம்பரேச்சர் மாறி வரனால அது கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுது. இதே ஃபுல் மழைன்னா அதுங்க வந்து ஃபீடிங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜீரணமாகாது ஃபிஷ்ஷுங்கெல்லாம். அதுக்கு ஹீட்டர் கண்டிப்பாக வேணும், ஹீட்டர் போடணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்துன்னே இருக்கணும். ஹீட்டரானா எப்பயும் தேவையில்லை, இந்த மாதிரி சில்லாக வரப்போ போட்டுக்கலாம். சில்லாக வரப்போ போட்டுக்கலாம். ஜென்சு வந்து இப்போ எல்லாமே ஹைபிரிட் ஜென்சு தான் இருக்கு. பியூர் ஜென்சு ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. ஹைபிரிட் ஜென்சுனா ஜென்சுக்கும் ஜிபிக்கும் போட்டது. ஜென்சு ஜிபி மிக்ஸ் பண்ணோம். அதான் ஜிபி கேமலும் ஜென்சும் இவங்கெல்லாம் பாக்க எப்படி இருக்காம பாருங்க. டெய்ல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்னாப் டெய்ல். எனக்கு ஆனால் ஜிபி தான் வேணும். ஏன் சொல்லுங்க, ஆளாச்சினாலே ஜிபி தான்ப்பா. இது பாருங்க என்ன மாதிரி சொன்ன மாதிரி நறுக்குன்னு இருக்கு. இவங்க எல்லாம் ஜிபி லைன்ல வந்தவங்க தான், இன்னும் ஃபேட் ஆகல. இவங்க ஃபேட் ஆயிட்டாங்க பாருங்க. இந்த சைஸ் ஓகேவா? சைஸா வாங்கி வளர்க்கணும், வளர்ந்த மீன் வேணாம். இதுவும் வளரும் ஜி சைஸ். சென்சோல சைஸ் எந்த மாதிரி வருது? உங்களோட அந்த எருமை மாடு சைஸ் வருதா? வரும். இப்ப பாருங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10-11 மாசம் தான் ஆகுது. 1.5 வயசு 2 வயசு வரைக்கும் வளர்ந்துனே தான் இருக்குங்க. ஓகே. ப்ரீடிங் இதோட அவுட்புட்டே பாத்தீங்கன்னா 2 வயசுல தான் இதுங்க. ஹைபிரிட் அது? ஆமா எல்லாமே ஹைபிரிட். ஓகே. அவன் சூப்பரா அவனும் காம்படிஷன் தான் ரெடி பண்ணேன். குழுல கொஞ்சம் சில்னஸ் ஆயிட்டான். அன்னைக்கு அப்படிதான் காம்படிஷன் அப்போ வீக் ஆயிட்டான் அந்த குழுல கொஞ்சம். நீங்க காம்படிஷன்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் ஜிபி தான் போடணும். ஆமா அதனால தான் அதை போட்டு விட்டேன். இல்ல காம்படிஷன்ல 2-3 மீன் காட்டலாம், கேட்டகரி மாத்தி போடலாம். இது ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தீங்க, குழுருக்கு இறங்கிடுச்சு. இல்ல ஹீட்டர் போடணும். நான் எதுவுமே போடாதே காம்படிஷனுக்கு ஹீட்டரே போடாதே தான் அதுவும் போட்டேன். ஓகே ஓகே. நீங்க மண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா சி மாதிரி வரும், சூப்பரா இருக்கும். ஷேப்பா இல்ல போல்ஸா? ஹெட் ஷேப் கீழ இருந்து அப்படி மேல அப்படியே தொட்டி சூப்பரா இருக்கும். நல்ல அக்ரெசிவா இருக்கும். ஆமா. ஓகே. அப்ப இதுல வந்து சைஸ் பெருசா தான் இருக்கு. பேர்லிங்லாம் பாருங்க டீப்பா இருக்கும். பேர்ல் எல்லாத்துக்கும் பேர்லிங். இப்போ வந்து கேமல் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைபிரிட் ஜென்சுலாம் வாங்குனாங்கன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கும். அதுல வர பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் பேர்லிங்கோட அவுட்புட். இதுல இருந்து நம்ம எதுவும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஒரு எஸ்ஆர்டிக் போட் பேர் பண்ணி எடுக்கலாம், ஒரு கம்ஃபாக் பேர் பண்ணி எடுக்கலாம், ஒரு ஜிபிக் பேர் பண்ணி எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். அதோட பேர்லிங் அவுட்புட் நல்லா டீப் பேர்லிங் இருக்கும், ஷேப் சூப்பரா இருக்கும். ஹெட்டும் இதுங்களை இந்த லைனேஜ் எல்லாமே ஹெட் நல்லா வரும். ஓகே. இங்க கூட இருக்கு ஏதோ ஒரு பீஸ் பாருங்க நல்லா இருக்கும். அந்த பேர்ல் நல்லா திக்னஸ் நல்லா. இது அந்த குட்டி காமிச்சுங்க. அதான் குட்டி. இது 3 மாசத்துல இருந்து 3.5 மாசத்துக்குள்ள ஆக போகுது. ஆமா 3 மாசத்துக்குள்ள தான் இருக்கும் மேக்ஸிமம். சின்ன பழைய பேட்ச்ல இதேதான் கிராஷ் பிட் தான் பண்ணது ஜென்சுக்கு இருக்கும். இதெல்லாம் கம்மி தான். ஓகே. ஆமா 1000 rupees எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அதுல குவாலிட்டி கம்மியானது. குவாலிட்டி பயங்கரமா தான் இருக்கும். இது பாருங்க இந்த பேர்லிங் எல்லாம் பார்த்தா எங்குமே லாக் ஆகாது, ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரஃப் தான் மீனுங்க. நம்ம இடத்த கொடுத்தா தான் இதுங்க சைஸ் வரும், ஹெட் வரும், எல்லாமே வரும். குட்டி இடத்துல வச்சுக்கிட்டு நான் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு வரேன். பிடிச்சிங்களா? அது ரொம்ப இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு கை கீச்சு விட்டுருவோம் ஜி. இது பாருங்க பேர்லிங் பாருங்க.
இதில் என்ன ரேட்டு போடுவீங்க? 1000 தான். அவ்வளோதான். இல்லை இப்போ கிளியரன்ஸ் இல்லை, எல்லாமே கொடுத்துருந்தா இருக்கும் எல்லாருக்கும். எவ்வளோ சைஸ் பாருங்க, அகலம் பேர்லிங் பாருங்க. நீங்கள் சைஸுக்கு முக்கியத்துவம் தருவீங்களா? இல்லை, குவாலிட்டி. இப்போ சின்னதுலேயே அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி, ஹெட்டு, பேர்ல்ஸ், கலர்ஸ் அதை வச்சு தான் கொடுக்குறது. ஹம்புக்கு அதான் எல்லாத்தையும் வச்சு தான். ஓகே, இல்லை எல்லாத்தையும் வச்சு ஓவராலாக பார்ப்பீங்க. உங்களுக்கு இதுதான் மெயின், எனக்கு வந்து பேர்ல்ஸ் தான் மெயின். ஆமாம், ரொம்ப மெயினாக நான் மீனை எடுத்தோன்னே பார்க்குறது மக்கள் கேட்குறது எல்லாமே மெயினாக கலர்ஸ் தான். கலர் தான். ஆமாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் கிரீன் பேட்டர்ல கேட்பாங்க நிறைய. கிரீன்லையா? ஆமா, கிரீன்ல கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அது கிரீன், அதில் கேட்பாங்க, நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அதெல்லாம் கிரீன் பேட்டர்ல. ஓகே. எனக்கு பிடிச்சது ஃபுல்லா அந்த ஃபேண்டா ஆரஞ்சு தான். அது எடுக்கிறது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் அந்த ஃபேண்டா ஆரஞ்சு, அந்த ப்ரீடிங். ஏன்னா வரது எல்லாமே இந்த எல்லோ, இந்த மாதிரி கோல்டு பேட்டர்ன்ல தான் இருக்கும். அது மாதிரி எல்லோ பேட்டர்ன், கோல்டு பேட்டர்ன்லாம் வரும். அந்த ஃபேண்டா ஆரஞ்சுன்றது வந்து தனிப்பட்டு ரெட்டும் கிடையாது, ஓகே, இந்த ஆரஞ்சு கிடையாது, எதுவும் கிடையாது. ஃபேண்டா ஆரஞ்சுன்னு சொல்றப்ப அதை ஏன் ஃபேண்டா ஆரஞ்சு சொல்றீங்கன்றத நான் பெருசா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மஞ்சள் கலர் ஃப்ளவரான பார்க்குறப்ப மஞ்சள் வரும், இல்லை பிங்க் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விற்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு கேஎம்எல்க்கு ஜிபி போட்டு எடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்கும். ஓகே, ரோஸ் கலர்ல ஒரு பேர்ல் பட்டன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா கலர் பார்த்தீங்கன்னா ரோஸா தான் இருக்கும். அந்த வர அது ரெட் லைட் போட்டா கொஞ்சம் அவுட்புட் தெரியும் நமக்கு. எந்த லைட்டும் போடாதே, அது ஆரஞ்சா தெரியுது பார்த்தீங்களா? அதனால தான் அந்த ஃபேண்ட் ஆரஞ்சு வச்சு. இதுல ரெட் நல்லா சூப்பரா இருக்கு. ரெட் பேர்லிங். ஓகே, அதேதான் அந்த இந்தோனேசியா மொழி எழுதி இருக்கு. ஒண்ணு இருக்கு, இங்க இருக்கு. இதுக்கு அதுக்கும் பார்த்தா அது ரெட் சூப்பரா இருக்கு. ஒண்ணு ஒரு அதான் சொல்றேன், ஒரே இதுல வர. எனக்கு தெரிஞ்சு நீங்க பல்ஸ் தான் முக்கியத்துவம் தரீங்க. இல்ல மக்கள் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒன்னே வச்சு இன்னும் ஓட்ட முடியாதுல்ல, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நான் கஸ்டமருக்காக தான் இப்பெல்லாம் ரெடி பண்றத தவிர எனக்காக இப்போ வளர்க்கறது இல்லை. அவங்க வந்து இப்போ கலர்ஸ் கேட்கறாங்க, பேர்லிங் கேட்கறாங்க, ஹெட் கேட்கறாங்க, எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. ரேட் கம்மியா கேட்கறாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா வாங்குற மீன்லாம் ரொம்ப. அதான் நீங்க சொல்றீங்களா அந்த ஃபேண்டா ஆரஞ்சு கொண்டு வர எனக்கு அத்தனை வருஷம் ஆச்சுன்றது. நீங்க இப்போ வந்து இந்தோனேஷியால இருந்து மீன் எடுக்கணும்னா அங்க இருந்து இப்போ எதுவுமே வராது, ஸ்டாக்ஸ் வராது. அந்த அளவு ரேட் எங்கேயோ போயிரும்ல. ஒரு இந்த மாதிரி 2 இன்ச்சு மீன் 40,000 50,000 வைக்கிறாங்க. நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வந்துட்டு இங்க ப்ரீட் பண்ணி இவங்க கேட்கறது பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தெரியா 2000 தெரியானா நம்மளால தர முடியாது. அதான் 3000 ரூபாய் ஜிபில சொன்னீங்க, பிரைஸ் வந்து 200 ரூபாய். அதாவது 5 மீன் எடுத்து 1000 ரூபாய். நீங்க 200 உங்களுக்கு ஏதோ இருக்கு பாருங்க, ஒரு 3000 3500 ரூபாய் 3000 ரூபாய் அப்படி வரும். சென்சுல. ஆமா, சென்சுல அது ஹைபிரிட். ஹைபிரிட்ல. ஓகே, சென்சு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பியூர் ஜென்சன். ஆமா, இப்போ பாத்தீங்களா, இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ பேட்டர்ன்லாம் அதே இதுல குட்டி இது. ஓகே, அதே பேட்டர்ன். ஓகே, கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க, பேர்ல் பேட்டர்ன்லாம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். வளர தான் பேர்ல் பேட்டர்ன் மாறினே இருக்கும். ஓகே, இதுக்கு நல்லா ஹெட் ஃபுல்லா இருக்கு. ஆமா, எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது பாருங்க, இதுவும் பாருங்க ஹெட் ஃபுல்லா தான் இருக்கும். ரைட். நமக்கு இந்த கண்ணாடி ஃபுல்லா ஃபாக் ஆயிடுச்சு, அதனால தெரியல அதோட குவாலிட்டி திரும்பவே மாட்டுது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது 8 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தொட்டி. ஞாபகம் இருக்குங்களா? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் இடம், இங்கதான் உட்காந்து பேசணும். கண்டிப்பா. அதுல இந்த இருந்து ரேக்கு போடக்கூடாது சொல்லிட்டு வச்சிருக்கேன். இன்னும் பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய போட்டு பாசி பிடிச்சிருக்கும், அந்த உணர்வு வருது எனக்கு. இதுவே முடிஞ்சு போச்சு இருக்கு. ப்ரோ வந்து ஒரு 15 நிமிஷம் இப்ப தொல்லை பண்ணேன், இருந்தாலும் இன்னும் எந்த மீன் வாங்க போறோன்றத பாக்கல. வளர்ச்சி ஒரு அடி வருமா? இது ஒரு அடி இருக்கும்ல. நமக்கு இடம் கொடுக்குதான், சின்னதுல இடம் கொடுத்து நல்லா ஃபீடிங் கொடுக்குறது தான். என்னதான் ஜெனடிக் வளர்ற வயசுல வளர்த்தணும். ஆமா, என்னதான் ஜெனடிக் இருந்தாலும் அது கொடுக்குற அவுட்புட்டும் நமக்கு மெயின்ல 50% ஜெனடிக், 50% நம்ம வளர்க்குறது தான். நம்ம சின்னதுல இருந்து அடிச்சு அதை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ரோ கொஞ்சம் கம்மியாயிடும், அவ்வளவுதான். சரி ப்ரோ, எனக்கு அது மாதிரி இப்ப நீங்க காமிச்சிருங்க, கண்ணை மூடி நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஆனா நான் கேள்வி கேட்பேன், சொல்லல வாங்கிட்டு போக மாட்டேன். கண்டிப்பா. இவன் நீங்க கேட்டீங்களே சூப்பர், இப்பதான் ஒருத்தன் கேட்டான் கஸ்டமர், இன்னும் வாங்கல, இது எடுத்துங்க, இது சூப்பரா இருக்கும். அப்புறமா நான் சூஸ் பண்ணதே அப்படியே திருப்பி எனக்கு காட்டுறாரு. இது சூப்பரா இருக்கும், இதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சூப்பரா இருக்குன்றீங்களே, ஆனா அது எனக்கு தெரியல, காரணம் வந்து இது இன்னும் டர்ன் ஆகல. இல்ல ஜி, தெரிஞ்சு இல்ல, நாங்க அதுலயே ஊறி இருக்கனால எனக்கு எப்படி இருக்கு, ஏன்னா 3 கலர்ஸ் வரும். ஓகே, ஃபேண்டா ரெட், எல்லோ, அந்த ஆரஞ்சு 3 கலர் வரும். ரெட் ஃபுல்லா போல் வரும். இது லென்த் படி வரும், நீங்க கேட்கற நல்ல லென்த் படி. அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி இந்த காம்படிஷன்ல இருந்த மீன் மாதிரியே வேணும்னா இது அப்படியே இருக்கு டிட்டோ. அது கூட ஆமா, அது மாதிரி தான் இதான். இது நல்லா தான். ஓகே, ஹெட் காட்டுங்க ஃப்ரண்ட்ல. ஓகே, அதே மாதிரி வரும்.
ஆனா இதை விட இதுக்கு ஹம்ப் பெருசு தானே ஆமா இந்த பீஸ்க்கு. ஆமா பொட்டன்ஷியல் ஹம்ப் இதுக்கு பெருசா வருமா? அதோட நீங்க கேட்காம கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுக்கு அந்த கம்ஃபா போலிங் அது மாதிரி தானே இருக்கு. ஹைபிரிட் சொல்லுவீங்க அந்த போலிங். இதெல்லாம் என் லிஸ்ட்ல கிடையாது, எனக்கு போல்ஸ் வேணும். ஓகே, இவன் வந்து நல்லா வந்து கலர் நீங்க கேட்குற கலர் இல்லை. என்ன அல்பினா ஜிபியா? அது ஒரு சில்வர் ஒயிட் சொல்லிக்குது, கேமரால எடுக்க முடியல. சில்வர் ஒயிட் நல்லா இருக்கும். என்ன கலர் போடுறீங்களோ அதுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். ஓகே, எனக்கு டியூவல் டோன். சரி ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நீங்க காமிச்சு இதுவா? மேல எல்லாம் சின்ன பையனா தான் இருக்கும். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. வெளிய ஒன்னு பார்த்தல, அது எடுத்து இந்த பக்கத்துல போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு பாருங்க. எவ்வளவு கலர் தொல்லை பண்ண முடியுமோ அவ்வளவு கலர் தொல்லை பண்ணியாச்சு. ஏ சாதனை ப்ரோ, உண்மையா சொல்றாரான்னு பாப்போம். அப்பா மாதிரி புள்ள இருக்கானு. அப்பா அது ஒரு குட்டி தான் ஜி. அம்மா மாதிரியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும்ல. ஆனா குட்டியில வந்து நம்மளுக்கு அந்த கலரு ஹெட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். போக போக தான் வரும். இந்த வயசுல இந்த அவுட்புட் இருக்குன்னா வளர வளர அந்த அவுட்புட் கிடைச்சிடும். ஜிபில தான் அப்படியா இல்ல எல்லாத்துலயுமே? எல்லாம் அப்படிதான் அப்படிதான். ஆனா நம்ம எடுக்கிறது ஹைபிரிட்ல எல்லாம் கலரேஷன் அவுட்புட் எல்லாம் வந்துடும். ஓகே, நம்ம ஹார்மோன் ஃபீடிங் கொடுத்து வருது பாத்தீங்களா இம்போர்ட்டட்லாம், அது பாத்தீங்கன்னா இங்க வந்து கலர் கம்மியாயிடும். அது வேற இது வேற. இம்போர்ட்டட்லாம் எஸ்ஆர்டி எல்லாம் வருமே வந்து ஆமா, அங்க வரும்போது பிங்கா வரும், இங்க வரும்போது பாத்தீங்கன்னா பிளாக்கா மாறிடும். அது மாதிரி அப்பாக்கு வந்து நல்லா பிங்கிஷ் அந்த ஃபேண்ட் ஆரேஞ்ச் நீங்க சொல்றது இருக்கு. இதுக்கு இல்ல, இப்ப இல்ல. ஆமா, வரும் போக டார்க் ஆயிடும். ஓகே, பாப்பமே வளர்ந்தா வருதா இல்லையான்னு. சரி ப்ரோ, ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் மீனை தேடி எனக்காக பிடிச்சி காமிச்சதுக்கு. போயிட்டு பை 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 ஜி. மீன் எனக்கா உங்களுக்கா? கையில பத்திரமா வச்சுக்கீங்க. சரி ப்ரோ, போயிட்டு வரேன். பை ஜி, பை.